ஹாயோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் அப்டேட். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்க ஒரு விஷயம், ஒரு 2 நாளாகவே வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா மிட்வீக் எவிக்ஷன் முந்தானத்து வந்துட்டு ஆரம்பிச்சிது இந்த ஒரு விஷயம். மிட்வீக் எவிக்ஷன் ஒரு சில பேரில் போட்டாங்க. அரோரா, அதுக்கப்புறம் விக்ரம், அதுக்கப்புறம் ஒரு வேறு யார் சபரி, திவ்யா, இப்படியும் போட்டு தாக்கிட்டாங்க. ஆனால் நடக்கலை. நேற்று காலையிலேருந்து ஒரு பெரிய விக்கெட் போயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படிலாம் வந்து கலப்பி விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நடக்கலை. சரிங்களா? இன்றைக்கி இப்போ என்ன தகவல் அப்படின்னா, அரோராவை வந்துட்டு வெளியேற்றுறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த 4 பேர் 4வது ஆளாக வந்து அரோரா தான் வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இது ஒரு ஒரு செம்ம மாசான விஷயம். ஏன்னா இந்த 4 பேரில் கண்டிப்பாக அரோராவோடைய கேம் கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமேன்னு சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக கம்மியாக இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கேமே இது வரைக்கும் எப்படி இருந்திருக்குன்னா, விஜய் பருவது கம்முறது நம்பி தான் வந்திருக்கு. அதேமாதிரி குறிப்பாக சொல்லணும்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து கமுரி வெளியே வந்ததுக்கப்புறமா அவங்களுடைய நண்பர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக பற்றின அரோரா பற்றின விஷயங்கள் தான் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி தான் போட்டுகிட்டே இருக்காங்க. குறிப்பாக வந்துட்டு அவங்க முன்னாடி வந்துட்டு கமுருதை பற்றி என்ன பேசுனாங்க, இப்போ வந்து கமுருதை நான் மிஸ் பண்ணுறேன், வினுக்குட்டியை நான் மிஸ் பண்ணுறேன் இப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே அதை வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு தான் அவங்களோட கேம் இருந்திருக்கு. ஸோ அவங்க தான் வந்து மேக்ஸிமம் வந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அவங்க வெளியே போனாங்கன்னா, நேற்று வந்து ஏவியோட ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து விக்ரம், ரெண்டாவது வந்துட்டு நம்ம ரெண்டாவது வந்துட்டு திவ்யாவுக்கு போட்டாங்க, 3வது சபரி, 4வது நம்ம அரோராக்கு போட்டாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இப்போ அரோரா தான் வெளியே போகிறாங்கன்னா, அப்போ அந்த சேஞ்ச் அப்படியே ஆர்டர் அப்படி திருப்பி போட்டால் ஃபஸ்ட்டில் வந்துட்டு யார் இருந்தாங்கன்னா விக்ரம், 2வது அப்போ திவ்யா, 3வது சபரி. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 2 மட்டும் மாறும். செகண்டில் இருக்கவங்க தான் வந்து டைட்டில் வினராக வந்திருக்காங்க. லாஸ்ட்டு சீசனில் கூட வந்து முத்துக்குமார் செகண்டாக தான் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யாக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த வாட்டி வந்து திவ்யா வந்துட்டு டைட்டிலாக வின் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குன்றது இதுலேருந்து தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. கண்டிப்பாக அப்டேட் வந்தவொடனே உங்களுக்காக நான் கொடுக்குறேன். ஸோ யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் 4வது ஆளாக வந்துட்டு அரோரா வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே அரோரா தான் 4வது தான் போகணுமா? இல்லைங்க, என்னங்க எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க, மேலே இருக்கவங்க இவங்க தாங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.